விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை தலை கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்ட்டு. ஒன்லி விஜய். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஒரு சிஎம்மா அந்த எதிர்பார்ப்பு இவர்கிட்ட இருக்குது. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி இளைஞர்கள் எழுச்சியாக தான் இந்த தேர்தலை பார்க்குறோம். நல்லாட்சி கொடுங்க, சட்ட ஒழுங்கை சரி பண்ணுங்க, இதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. கெஞ்சா இல்லாத தமிழ்நாடை கொடுங்க. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான், ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான். திரைத்துறையில உச்சம் தொட்ட தளபதி இனி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஆமா, நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய வரலாற்று திருப்பத்தை கொண்டு வந்திருக்குது. இதுவரைக்கும் தமிழகம் பார்த்து கொண்டிருந்த இரு கட்சிகளை தாண்டி ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வர இருக்குது. இது தொடர்பா மக்களினுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது, மக்கள் கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க போகலாம். தமிழ்நாட்டுல தனிப்பெரும் கட்சியா உருவாக்கி இருக்குது தவேகா, எப்படி பாக்குறீங்க? இந்த மாற்றம் நாங்களும் வேணும்னு தான் எதிர்பார்த்தோம், வரவேற்கிறோம். தலை கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்ட்டு. கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 5 இயர்ஸ் தானே, அதுக்கப்புறம் என்னென்னு எம்ஜிஆருக்கு கொடுத்தனால தான் நம்மளுக்கு ஒரு மாற்றம் வந்தது. அதே மாதிரி தலைக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், மாற்றம் வரும் எதிர்பார்க்குறோம். விஜய் மேலே பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவருக்கு அனுபவம் இல்லை, அவர் ஒரு திரை நட்சத்திரம்லாம் சொல்கிறாங்க. அவர் மேலே உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா, இல்லை ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கா? என்ன மாதிரி அனுபவம்ன்றது சான்ஸ் கொடுத்தா தானே அந்த அனுபவம் வரும். அனுபவம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அனுபவம் எப்படி வரும்? சான்ஸ் கிடைச்சாதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறோம், நல்லா பண்ணுவார். தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவாக்கி இருக்குது தவேகா, எப்படி பார்க்குறீங்க? ஒரு காலத்தில் 1972 வந்துட்டு எப்படி வந்து எம்ஜிஆர் வந்துட்டு ஒரு பன்முகம் கொண்ட ஒரு இதாக இருந்தாரோ, அவராச்சும் அரசியலில் ஈடுபட்டு வந்ததுனால வந்து அவரை வந்து அவருடைய தாக்கத்தை வந்து மெட்ராஸ்லாம் வந்து சமாளிக்க முடியாமல் இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு மெட்ராஸில் அவரை மீறியுமே வந்துட்டு திமுக வந்துச்சு. ஆனால் வந்து இந்த இதில் வந்துக்கிட்டு என்னன்னாக்க சிறு பிள்ளைகள், பெண்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தம் அந்த விஜய்ங்கிற கேண்டிடேட்டை யாருமே பார்க்கல. கேண்டிடேட் அவர் நல்லவரா இவர் நல்லவராங்கிற அந்த இதெல்லாம் பார்க்கல. ஒன்லி விஜய். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இது பண்ணுறேன். ஏன்னா எல்லாம் திராவிட கழகம் இருந்து செய்தாங்க, அவங்களும் செய்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சம்திங் சஃபர்ட் பை த பீப்புள், ஸோ ஹஸ் கம் ஆக்சுவலி ரியலி இதை அப்ரிஷியேட் பண்ணோம். ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா ஃபுல் மெஜாரிட்டி குத்து உட்கார முடியாத போல் இருக்கும். அகைன் அலைன்ஸுக்கு அவங்கக்கிட்ட தான் போகணும். அப்போ அவங்களுக்கு அடிமை போல் ஆகிடுவார். கொஞ்சம் சம்திங் கிவ் அண்ட் டேக்கில் போனோம். திருப்பி அகைன் இட் வில் கோ பேக் டு த ஓல்டு போல் வருன்ற போல் நினைக்கிறேன். அதனால் ஃபுல் மெஜாரிட்டி வந்திருந்தால் இட்ஸ் ரியலி குட் ஃபார் த ஸ்டேட் அண்ட் அதர் பப்ளிக். இளைஞர்கள் எழுச்சியாக தான் இந்த தேர்தலை பார்க்குறோம். முன்னாடிலாம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஓட்டு போடுறது வந்து ஒரு கடமைங்கிறத விட அது ஏதோ போயிட்டு, இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 85% வந்ததேவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி. இளைஞர்களுக்கு வந்து நிறையா படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போகணும், ரெண்டாவது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறணும். நிறைய பேர் படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வந்து நம்ம கட்டமைப்பு வச்சா நம்ம வேலை வாய்ப்பு உருவாகலாம், நல்ல ஒரு தொழில் முன்னேறலாம், நம்மளும் வளரலாம். அதெல்லாம் ரொம்ப வந்து இளைஞர்களோட மனசில் வந்து ஒரு ஆழமாக ஊன்றி போயிடுச்சு. அவங்களாம் இந்த தேர்தலை வந்து ரொம்ப நாளாக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 4-5 மாதம் முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒரு வெளி ஊர்லேருந்து எல்லாமே வந்து அவங்க ஓட்டை வந்து இந்த இளைஞர்களோட பங்களிப்பு வந்து 90% மேலே இருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துருக்குது. டிஎம்கேனா இப்படி தான் இருக்கும், ஏடிஎம்கேனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதே தான் இருந்துச்சு. அதை அந்த கட்டுக்கோப்பை இது மாற்றி புதுசாக தமிழகத்துக்கு புதிய தமிழகங்கிறத ஒரு உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து இளைஞர்களும் சரி மக்களுக்கும் பெரிய பாராட்டு. புதிய தீம், புதிய ஒருத்தவங்க, புதிய கருத்துக்கள், புதிய இன்னோவேஷன் இதெல்லாம் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்ச மாதிரி ஒரு இது. அது நான் ரொம்ப வரவேற்கிறேன் மேடம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. என்னை உங்களுக்கு உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பயங்கரமான ரஜினி வெறியன். நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் விஜய் சாருக்கு. இப்போ அதிமுக திமுகன்ற 2 கட்சிகளை தாண்டி விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு என்ன காரணம்? மக்களை வந்து அந்த மனநிலையில் ஆக்குனதே திராவிட கட்சிகள் தான். அதுதான் விஜயோட முதல் வெற்றி. நல்லாட்சி கொடுங்க, சட்ட ஒழுங்கை சரி பண்ணுங்க, இதான் எங்களோட முக்கியமான கோரிக்கை. கெஞ்சா இல்லாத தமிழ்நாடை கொடுங்க. மக்கள் மாற்றத்தை தான் எதிர்பார்த்தாங்க, அந்த மாற்றம் நடந்திருக்கு.
நல்ல சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா இவ்வளோ காலமாக திராவிட மாடல் 50 வருஷமாக மாறி இருந்தாங்க. இது ஒரு புதுசாக சரி வராரு, என்ன பண்ணுவார் பார்ப்போம், வெயிட்டிங். ஓகே, திராவிட கட்சிகளை தாண்டி விஜய்க்கு மக்கள் வாக்களிக்க ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, என்ன மாதிரியான காரணம்? என்ன முன்னாள் முதல்வர் மேலே அதிருப்தி தான். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு ரொம்ப மட்டம், எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. சொத்து வரியிலேருந்து கழிவுநீர், மெட்ரோ வாட்ரு, அனைத்துமே இந்த 5 வருஷத்தில் மக்களை ரொம்ப புழிஞ்சிட்டார் அவர். மக்களோட எதிர்ப்பு தான் அது, இந்த எதிர்ப்பு தான் மாறி இருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இது எதிர்பார்த்தது தான். எப்படின்னா, நான் ஒரு விஜய் ஃபேன். ஸோ கம்ப்ளீட்லி எந்த நாலேஜுமே கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ். ஐ மீன் பாப்புலராகவே வெளியில் சொல்கிறேன். பட் இது வந்து உண்மையிலே கம்ப்ளீட்லி ஃபேன்ஸ் ஃபாலோயிங்கோட ஒரு பேசிஸில் தான் வந்து ஓட்ஸ் நடந்திருக்கும். பட் இது ஒரு சான்ஸ் தானே. ஸோ விஜய் ஆல்சோ கேன் ப்ரூவ், ரைட்? ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி ஹேப்பன் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years அப்படின்றது. விஜய் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுக்காக வர்றாரு, அரசியல் அனுபவம் இல்லாதவர், ஒரு திரை நட்சத்திரம்ன்ற மாதிரியான பல விமர்சனங்கள் இருக்குது. அவரை வச்சு ஒரு ரசிகராவோ இல்லை ஒரு தொடராவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னவா இருக்குது, இல்லை நம்பிக்கை என்னவா இருக்குது, எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? இல்லை, பயம் அப்படின்றது வந்து நம்பிக்கைன்றது நீங்கள் சொல்ல வேணாம். ஏன்னா நம்பிக்கை இருக்குது, அதனால எல்லாரும் ஓட் போட்டிருக்காங்க. சும்மா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் படத்துக்காக அந்த மாதிரி கிடையாது. பட் ஸ்டில் பயம் அப்படின்றத தாண்டி சில கால்குலேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம நிறைய சோஷியல் மீடியாஸில் பார்க்குறோம். லைக் இவ்வளோ இது கோல்டு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது கால்குலேஷன் போடும்போது எங்கேயோ போகுதுன்ற மாதிரி சின்ன கால்குலேஷன் வருது. பட் அதை எப்படி வந்து விஜய் ஹேண்டில் பண்ணி அதை ஐ மீன் வாட் டு சே மக்களுக்கு அது பண்ண போகிறாங்கன்றது மட்டும்தான். ஸோ வெயிட்டிங் டு see what is going to happen அப்படின்றது. பிகாஸ் விஜய் பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அது நடந்துடும், செஞ்சிருவார். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவாகி இருக்குது தவக, எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயந்தான். முதல்ல விஜய் சார் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆனால் வந்து இப்போது வந்து 2026 வந்து இந்த தேர்தலில் மாற்றம் அவசியமானு கேட்டிங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து இப்போ அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதாவது இப்போ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா, கடந்த இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் சந்திக்கக்கூடிய நண்பர்களும் சரி, பொதுமக்களும் சரி, எல்லா மக்களுமே வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் கேட்டாலும் இதை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் ஏதோ ஒரு மாயை, ஒரு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ், ஜென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே இந்த ரீல்ஸு, யூடியூப்பு எல்லாம் இந்த மோகத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன வயசு பசங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் நம்மளுடைய விஷயங்களில் பார்க்கும்போது அது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. வந்து ஆட்சிக்கு வர்றாருன்னா முதல் கையெழுத்து என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன்? யூனிட் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறேன்னாரு. ஸோ மேபி அதுதான் அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுக்கலாம். அந்த வந்து எப்படின்னா, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாமல் அதே இப்போ இருக்கிற கரண்ட் சார்ஜஸ்லேயே 200 யூனிட்ஸ் ஃப்ரீங்கிறது ஓகே, ஃபைன். இஃப் வந்து 200 யூனிட்ஸ் ஃப்ரீங்கிறதுக்கப்புறம் ஒரு 1 month 2 months கழிச்சு அப்படியே மறுபடியும் யூனிட் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ப்ராப்ளமேட்டிக் ஆயிரும் எல்லாருக்கும். ஓகே, விஜய் மேலே பல விமர்சனங்கள் இருக்குது. அவர் வந்து ஒரு நடிகர், அரசியல் அனுபவம் இல்லாதவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு யங்ஸ்டராக உங்களுக்கு அவர் மேலே பயம் இருக்கா, இல்லை நம்பிக்கை இருக்கா, இல்லை எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா? சினி வேர்ல்டில் கூட அவங்க எதுவுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் எடுத்தது கிடையாது. ஸோ திடீர்னு வந்து டேரெக்டாக சிஎம் அவங்க தாங்கும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எதுவும் பேக்ரவுண்ட் இல்லாமல் வரவங்க போது லைக் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். மற்ற கட்சிகளோட எம்எல்ஏக்களையும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்குது அப்படின்றதுனால எந்த அளவுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை சுதந்திரமாக செயல்படுத்த முடியும்? அதில் தான் இருக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா இவர் சொல்லியிருக்காரு, இண்டிவிஜுவலாக நிறைய இது பண்ணுறேன், நிறைய வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காரு. அவங்க வரதுனால எப்போவுமே ஒரு கூட்டாட்சி வரும்போது அவங்க வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ இவரோட இது கொஞ்சம் செட்பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். பட் ஃபுல் மெஜாரிட்டி பண்ணி ஃபுல் மெஜாரிட்டியோடு வந்தார்னா ரியலி த ஸ்டேட் வில் பி த நம்பர் 1 இன் த இந்தியா. ஒரே பார்ட்டிங்கிறத விட மல்டிபிள் பார்ட்டி ஒரு எல்லாமே கலந்துக்கிட்டு எல்லாரும் கூட்டு முயற்சியில் மக்களுக்கு எது நல்லதோ செய்கிறார், அது ஒரு நல்லதான். இவர் வந்து தனி பெரும்பான்மை இல்லாதனால ரொம்ப வந்து நம்ம லத்தாச்சிக்க பேர முடியாது, அது செக் வச்ச மாதிரி தான். அதனால் வந்து ஏதோ ஒரு நல்ல நிகழ்வாக தான் நம்ம போகணும், ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட வேண்டியதான். தாவேக்கு அறிவிச்ச திட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சது? எல்லா திட்டமும் பிடிச்ச திட்டம் தான். அந்த பிடிச்ச திட்டங்கள் வந்து அவர் எல்லைக்கு மாரி அவர் இது பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. அவர்னால இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாது. இப்போ 1000 ரூபா கொடுக்க போகும்போது 15 கோடிக்கிட்ட வரும்ல இருக்குது. இவர் 2500 ரூபான்னா 40 கோடி வரும். 40 கோடி அவர்னால இதையோட அவரால் நிறைவேற்ற முடியாது. அவர் இந்த 200 யூனிட் சொன்னது எல்லாருக்கும் அது செய்யலாம். கரண்ட் இதை இந்த இலவசமே நிப்பாட்டணும். இலவசம் இல்லாமல் இருந்தால் தான் நாடு முன்னேறும்.